Hi students, welcome to Mahimax. 10th standardல பயிற்சி 3.1ல மூணாவது சம் பார்த்துட்டு இருக்கோம். தாத்தா, தந்தை மற்றும் வாணி ஆகிய மூவரின் சராசரி வயது 53. தாத்தாவின் வயதில் பாதி, தந்தையின் வயதில் 1/3 மற்றும் வாணியின் வயதில் 4/1 ஆகியவற்றின் கூடுதல் 65. 4 ஆண்டுகளுக்கு முன் தாத்தாவின் வயது வாணியின் வயதை போல் 4 மடங்கு எனில் மூவரின் தற்போதைய வயதை காண்க. இதுதான் நம்ம கொடுத்திருக்க கொஸ்டின். ஆன்சர் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன சொல்லிருக்காங்க? வாணி, அவங்க அப்பா, அவங்க தாத்தா 3 பேர் வயது சொல்லிருக்காங்க இல்லையா? சோ வாணியின் வயதை நம்ம என்னன்னு எடுத்துக்கலாம்? X ன்னு எடுத்துக்கலாம். சோ வாணியின் வயது X என்க. அப்பாவோட வயது, வாணியோட தந்தை இருக்காங்கல்ல, தந்தையின் வயது Y என்க. நெக்ஸ்ட் தாத்தாவின் வயது Z என்க. இது மூணுமே நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க? அவங்களுடைய சராசரி வயது சொல்லிருக்காங்க. கொடுக்கப்பட்டவர்களின் சராசரி வயது, அவங்களோட வயசு என்ன சொல்லிருக்காங்கன்னா X 53 சொல்லிருக்காங்கல்ல. அப்ப என்ன சொல்லிருக்காங்க? X plus Y plus Z divided by 3. சராசரினா 3த்தையும் கூட்டி 3ஆல வகுக்கணும். அது எவ்வளவுன்னு சொல்லிருக்காங்க? 53 அப்படின்னு சொல்லிருக்காங்க. இப்ப நம்ம இது சால்வ் பண்ணா என்ன வரும் பாருங்க. X plus Y plus Z is equal to இந்த 3 இந்த பக்கம் போச்சுன்னா மல்டிப்ளிகேஷன் ஆயிடுமா? பெருக்கல்ல வந்துடும் இல்லையா? சோ 3 into 53 என்ன கிடைக்கும்? 159. 3 9 3 15 189 கிடைக்கும். சோ X plus Y plus Z is equal to 159. இத வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு எடுத்துக்கலாம். ஈக்குவேஷன் 1 ன்னு இது எடுத்துக்கலாம். ரெண்டாவது என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க பாருங்க. ரெண்டாவது என்ன கண்டிஷன் கொடுத்திருக்காங்க? தாத்தாவோட வயதுல பாதி அப்படின்னு சொல்லிருக்காங்க. தாத்தாவோட வயதுல பாதி பிளஸ் அப்பாவோட வயதுல 1/3. அப்போ 1/3. அதான 1/3 1/3. சோ Y/3. அப்பாவோட வயது Y 1/3 இன்டு 1/3 Y/3 வரும். பிளஸ் வாணியோட வயதுல 1/4 பங்கு X/4 is equal to 65. மூணுத்தையும் கூட்டினா என்னன்னு சொல்லிருக்காங்க? 65 சொல்லிருக்காங்க. இப்ப இதுக்கு என்ன வேற வேற வேல்யூ இருக்குல்ல, டினாமினேட்டர் வேற வேற இருக்கா? சோ இது எல்சிஎம் எடுத்துக்கலாமா? 2, 3, 4 2ஆல் எடுக்கிறோம். 1 2 2 3 2 2 4. சோ திரும்ப 2ஆல் எடுத்தா 1 3 1 திரும்ப 3ஆல் எடுக்கிறோம். 1 1 1. அப்ப எல்சிஎம் என்ன வருது பாருங்க. மீசிமா கண்டுபிடிச்சா மீசிமா 2 2 4 4 3 12 கிடைக்குது. மீசிமா நமக்கு என்ன கிடைக்குது? 12 கிடைக்குது. அப்ப 12 நம்ம காமனா வச்சுக்கிறோம். சரிங்களா? 12 காமனா வச்சுக்கிறோம். இங்க 65 அப்படியே தான் இருக்குது. இப்போ இங்க Z/2 கொடுத்திருக்காங்க இல்லையா? Z/2 இந்த 2 கூட எதை பெருக்கினா நமக்கு 12 கிடைக்கும்? 6 பெருக்கினா கிடைக்குமா? அப்ப அதே நம்பரை மேல மல்டிபிள் பண்ணிக்கலாம். சோ 6Z பிளஸ் இந்த 3 கூட எதை பெருக்கினா நமக்கு 12 கிடைக்கும்? இந்த 4 பெருக்கினா 12 கிடைக்கும். அப்படித்தானே கிடைக்கும். சோ 3 4 12. இங்க Yனா அதையும் நம்ம என்ன பண்ணணும்? 4ஆல தான் பெருக்கணும். சோ 4Y கிடைக்குதுங்களா? பிளஸ் இந்த 4 கூட எதை பெருக்கினா நமக்கு 12 கிடைக்கும்? 4 3 12 இல்லையா? சோ 4 3 12 அப்படின்னா மேலையும் நம்ம என்ன பண்ணணும்? 3ஆல பெருக்கினா 3X கிடைக்குது. இதை கரெக்டா எழுதிக்கலாமா? சோ 3X பிளஸ் 4Y பிளஸ் 6Z is equal to 65. இந்த 12 வகுத்தல்ல இருக்கு இந்த பக்கம் போச்சுன்னா பெருக்கல்ல மாறிடும். சரிங்களா? இந்த 12 என்ன இருக்கிறது இந்த பக்கம் வந்துச்சுன்னா பெருக்கல்ல மாறிடுமா? சோ இத பெருக்கினா என்ன வருது பாருங்க. 3X பிளஸ் 4Y பிளஸ் 6Z is equal to ரெண்டுத்தையும் பெருக்கினா நமக்கு 780 கிடைக்கும். சரிங்களா? இது சமன்பாடு 2ன்னு எடுத்துக்கலாமா? அடுத்தது மூணாவது ஒரு கண்டிஷன் கொடுத்திருக்காங்க. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயது 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயது எப்படி இருக்கலாம்? வாணியோடைய இப்போதைய வயசுக்கு 4 பங்குல இருக்குது. அதான் கொடுத்திருக்காங்க.
சோ 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவின் வயது தான் Z மை 4. 4 ஆண்டுகளுக்கு முன்பு தாத்தாவோட வயசு Z மை 4 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு வாணியோட வயது X மைனஸ் 4. 4 வருஷத்துக்கு முன்னாடி இன்னும் போது நம்ம -4 கண்டிப்பா போடணும். சோ இதை சால்வ் பண்ண என்ன வருது பாருங்க. Z மைனஸ் 4 இஸ் ஈக்குவல் டு 4 இன்ட்டு X 4X மைனஸ் 4 இன்ட்டு 4 16 கிடைக்குது. இப்ப நம்பர்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் எடுத்துக்கலாம், வேரியபிள்ஸ் எல்லாம் ஒரு பக்கம் கொண்டு வந்துடலாமா. சோ இந்த 4X இங்கே இருக்கட்டும். சோ பாருங்க, இந்த Z மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த Z மட்டும் இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். இந்த -16 இந்த பக்கம் கொண்டு வந்துடலாம். சோ -4 இந்த -16 இந்த பக்கம் வந்துச்சுன்னா +16 ஆயிடும். இஸ் ஈக்குவல் டு 4X இந்த பிளஸ் Z இந்த பக்கம் வந்துச்சுன்னா -Z ஆயிடும். சரிங்களா. இதை சால்வ் பண்ணா 4X -Z இஸ் ஈக்குவல் டு 16ல 4 போச்சுன்னா மீதி நமக்கு 12 கிடைக்கும். இத சமன்பாடு 3 எடுத்துக்கலாம். இத சமன்பாடு 3 எடுத்துக்கலாம். இப்ப நமக்கு தேவையான 3 சமன்பாடு கிடைச்சிருச்சு இல்லையா. சோ 3 சமன்பாடு வச்சு நம்ம வேல்யூவை கண்டுபிடிக்க வேண்டியதுதான். சரிங்களா. சோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன 1 மற்றும் 2 ஒன்னாவது சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் சமன்பாடையும் ரெண்டாவது சமன்பாடையும் எடுத்துக்கிறோம். எதையாவது ஒன்ன கேன்சல் பண்ற மாதிரி நம்ம சமன்பாடை கொண்டு வரணும். சரிங்களா. ஏதாவது ஒன்ன கேன்சல் பண்ற மாதிரி சமன்பாடை கொண்டு வரலாம். சரிங்களா. எதை கேன்சல் பண்ற மாதிரி கொண்டு வரலாம்? Z கேன்சல் பண்ற மாதிரி கொண்டு வரலாமா, இல்ல X Y எதை கேன்சல் பண்ற மாதிரி வேணாலும் கொண்டு வரலாம். ஃபர்ஸ்ட் சமன்பாடு 1 என்ன இருக்கு? இங்க x plus y plus z is equal to 159 இருக்கு. சமன்பாடு 2 3x plus 4y plus 6z is equal to 780 இருக்கு. சோ நம்ம y கேன்சல் பண்ற மாதிரியே பார்க்கலாம். இங்க 4y இருக்கு, அதுல வெறும் y தான் இருக்கு. அப்போ சமன்பாடு 1 4ஆல பெருக்கிக்கலாம். சமன்பாடு 1 4ஆல பெருக்கினா 4x plus 4y plus 4z is equal to 159 into 4 159 into 4 4 36 6 மீதி 3 4 5 20 20 3 23க்கு 3 மீதி 2 4 4 4 2 6 636 கிடைக்குது. 636. இரண்டாவது சமன்பாடு அப்படியே எழுதிக்கலாம். சோ இரண்டாவது சமன்பாடு 3x plus 4y நெக்ஸ்ட் பிளஸ் 6z is equal to 780. அப்போ 1 2 நம்ம இப்ப மைனஸ் பண்ண போறோம். 1 2 நம்ம 1 மைனஸ் 2 மைனஸ் பண்ணிக்கலாமா. சோ மைனஸ் பண்ணா சிம்பிள்ஸ் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும், குறி வந்து மாறும் இல்லையா. சோ மாறுச்சுன்னா 4xல 3x போச்சுன்னா 1x. அடுத்தது 4y plus 4y minus 4y கேன்சல் ஆயிடும். இது 4z minus 6z. so minus 2z கிடைக்கும். is equal to 636 இது minus 780. so minus பண்ணலாமா. 780ல 636 போச்சுன்னா 10 10ல 6 போச்சுன்னா 4 இவர் 7 7ல 3 போச்சுனாலும் நமக்கு 4 தான் கிடைக்கும். இவர் 6 தான் இருப்பாரு, 6ல 6 போச்சுன்னா 0. so minus 44 கிடைக்குது. இது சமன்பாடு 4. இது சமன்பாடு 4 எடுத்துக்கிறோம். இப்போ நாலாவது சமன்பாட்டையும் மூணாவது சமன்பாட்டையும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் நாலாவது சமன்பாடு என்ன வந்துச்சு நமக்கு? நாலாவது சமன்பாடு x மைனஸ் 2z is equal to சாரி ஒரு சின்ன மிஸ்டேக் பாருங்க. 7ல 3 போச்சுன்னா 4 தான், இவர் 7ஆ தான் இருப்பாரு. 7ல 6 போச்சுன்னா 1. சோ மைனஸ் 144 தான் நமக்கு கிடைக்குது. சரிங்களா. சேஞ்ச் பண்ணிக்கோங்க. சமன்பாடு 4 எடுத்துக்கலாம். சமன்பாடு 4 x மைனஸ் 2z is equal to மைனஸ் 144. சரிங்களா. அடுத்தது நம்ம மூணாவது சமன்பாடு எடுத்துக்கிறோம். மூணாவது சமன்பாடு நமக்கு என்ன கிடைச்சது? 4x மைனஸ் z is equal to 12 கிடைச்சதா. சோ மூணாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்கிக்கலாம். மூணாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்கிக்கிறோம். மூணாவது சமன்பாட்டை 2ஆல பெருக்கினா என்ன கிடைக்குது பாருங்க. சோ 4x 2ஆல பெருக்கினா 8x கிடைக்குமா. மைனஸ் z 2ஆல பெருக்கினா 2z கிடைக்கும். is equal to 12 2ஆல பெருக்கினா 24 கிடைக்குது. சோ ரெண்டுத்தையும் மைனஸ் பண்ணலாம். மைனஸ் பண்ணா சிம்பிள் சேஞ்ச் ஆகும் இல்லையா.
சிம்பிள் சேஞ்ச் ஆச்சுன்னா 8x இது -8x. சோ என்ன கிடைக்குது? -7x கிடைக்குமா? இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டும் கேன்சல் ஆயிடும். இது பிளஸ் மைனஸ்ல இருக்கு, இது பிளஸ்ல இருக்கு. சோ கேன்சல் ஆயிடும். இது பாருங்க -144 -24 ரெண்டுத்தையும் ஒரே சிம்பிள் இருக்கிறதுனால மைனஸ் அப்படியே போட்டுக்கிறோம். ரெண்டுத்தையும் கூட்டிக்கலாம். 4 4 8 4 2 6 168 கிடைக்குது. சோ -7x is equal to -168. x is equal to -168 divided by -7. மைனஸ் கேன்சல் பண்ணிக்கலாம். 7 அடிக்கலாமா? ஒரு 7 7 2 7 14 14 போச்சுனா மீதி 2 இருக்குமா? சோ 28 4 7 28. அப்ப நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? 24 ன்னு கிடைக்குது. x ஓட வேல்யூ 24. சோ x is equal to 24. அப்படினா x யாரு? வாணி. வாணியோட வயசு 24 நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்ப x ஓட வயச சமன்பாடு 2ல இல்ல 3ல பிரதியிட 3 இல்ல 4ல பிரதியிடலாமா? சோ x இன் வயதை x is equal to 24 இன் வயதை சமன்பாடு 3ல் பிரதியிட. சமன்பாடு 3 தான் நமக்கு தெரியும் இல்லையா? சோ என்னன்னு கண்டுபிடிச்சோம்? 4x minus z is equal to 12. இதென்ன சமன்பாடு 3. சோ இதுல படுத்தலாம். அப்படியே சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதா. x 4 into x ஓட வயது 24 இல்லையா? சோ அத போட்டாச்சு. z is equal to 12. 4 into 24 நன்னாங்க 16 6 மீதி 1 4 2 8 8 1 9 ன்னு கிடைக்குது. minus z is equal to 12. சோ minus z is equal to 12. இந்த 96 இந்த பக்கம் வந்துச்சுனா -96 ஆயிடுமா? சோ minus z is equal to 96ல 12 போச்சுனா 6ல 2 போச்சுனா 4 9ல 1 போச்சுனா 8. சோ -84. மைனஸ்க்கு மைனஸ் கேன்சல் பண்ணா z is equal to 84 ன்னு கிடைக்குது. சரிங்களா? இப்ப பாருங்க x, z இன் மதிப்பை சமன்பாடு 1ல் பிரதியிட. சமன்பாடு 1ல பிரதியிட போறோம். x plus y plus z is equal to 159 ன்னு கிடைச்சுதா? சோ x ஓட வேல்யூ 24 plus y தெரியாது, அது அப்படியே போட்டுக்கிறோம். plus z ஓட மதிப்பு 84 is equal to 159. சோ இது ரெண்டுத்தையும் கூட்டினா என்ன வரும்? y plus 4 4 8 2 8 10 108 is equal to 159 ன்னு கிடைக்குதா? சோ y is equal to 159 minus 108. மைனஸ் பண்ணா நமக்கு 9ல 8 போச்சுனா 1 5 5ல 0 போச்சுனா 5 1ல 1 போச்சுனா 0. அப்போ y ஓட வேல்யூ என்ன வருது? y is equal to 51 ன்னு கிடைக்குது. y ஓட வேல்யூ 51 ன்னு கிடைக்குது. இப்ப பாருங்க வாணியோட வயசு நமக்கு என்ன தெரிஞ்சிச்சு? 24. அவங்க அப்பாவோட வயது 51 and தாத்தாவோட வயது 84. சோ வாணி வந்து 24 வயது. தந்தையோட வயது 51, தாத்தாவோட வயது 84 அப்படின்னு எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? முடிச்சாச்சா? நெக்ஸ்ட் வீடியோல 4th சம் பார்க்கலாம். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.